ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வெட்டி சேனல். இன்றைய ஸ்பெஷல் சுவையான நண்டு குழம்பு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நண்டெல்லாம் எடுத்து நல்லா கால் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். நண்டு இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு தனித்தனியாக. இப்போ கால் தனியாக நான் எடுத்து தனியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய், இதெல்லாம் நான் இந்த அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, நான் இன்றைக்கி வெஜிடேபிளில் முருங்கைக்காய் தான் சேர்க்க போகிறேன். இது மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் அதுக்கு தேவைப்படும். இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய், சோம்பு சேர்த்து இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நண்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமா அந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணிவிடுங்க. இதுலேயே உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நண்டு கூடவே நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியும் அளவாக வச்சு சேர்த்து ஊற்றிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நான் தாளிக்க போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன். சோம்பு, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் மூணுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி அதான் போட்டிருக்கேன். இப்போ 1 by 1 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, நான் இன்றைக்கி புளியெலாம் சேர்த்துலாம் அந்த குழம்பு செய்யலை. தக்காளி பழம் 2 பழமாக நல்லா பார்த்து எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாமே வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கரைசலோட தேங்காய் பேஸ்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவே உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கறி மசால் தூள் இல்லை மட்டன் மசாலா அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா எல்லாத்துக்குமே வதக்கி வச்சுருந்துருச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் நான் குழம்புக்கு எடுத்து கரைசலை இதில் ஊற்ற போகிறேன். எல்லாமே இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஊற்றி மூடி வச்சுருங்க. இருக்கட்டும். நல்லா இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ முருங்கைக்காயும் நான் இதோட
சேர்த்துட்டேன். குழம்பு கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜில் தான் இதில் நம்ம ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஜூஸியாக நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வெட்டி சேனலுக்கு சென்ட் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.